உங்களோடு கூட சில வார்த்தைகளை நாங்கள் குடும்பமாய் நின்று சாட்சியாக உங்களோடு பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னுடைய அம்மா முன்னாக வர நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ். 2002 ஆண்டிலே வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்தித்து தோற்று போன நிலைமையிலே இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று சொல்லி, இனி இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்காக நான் என் வீட்டை விட்டு கடந்து சென்றேன். எனக்கினி ஒரு வாழ்க்கை இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் தோல்வி என்கிற ஒரு நிலைமையிலே தற்கொலைக்காக முயற்சி செய்து ஒரு இடத்தை தீர்மானித்து இந்த இடத்திலே நான் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே கடைசியாக என்னுடைய கரத்திலே ஒரு 10 ரூபாய் இருந்தது. அந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு அந்த 10 ரூபாய்க்கு அந்த இடத்திலே 3 கொய்யாப்பழம் கிடைத்தது. அதை வாங்கி சாப்பிட்டு கொண்டே நான் சொன்னேன், இந்த கொய்யாப்பழம் எப்பொழுது சாப்பிட்டு முடிகிறதோ அப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மரித்து போவேன் என்று சொல்லி, அன்றைக்கு என் கையில் பிரைஸ்லைட் கிடந்தது, கழுத்தில் செயின் கிடந்தது, எல்லாத்தையும் கலத்தி என்னுடைய இடுப்பில் நான் எழுதி வைத்தேன், யாராவது என்னை எடுத்தால் இதை என்னுடைய அடக்க செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி என் இடுப்பிலை கட்டி வைத்து விட்டு சாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே யாரும் வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நான் மரணத்துக்கு நேராக போன போது அன்றைக்குதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி மரணம்தான் என்று நினைத்த போது என்னை இயேசு தேடி வந்தார். அவ்வண்ணமாக 2002 ஆண்டிலே சரி, இப்படி நீ ஏன் இருக்கணும், ஏன் இப்படி வாழணும், கொஞ்சம் நம்ம ஊர்ல சொல்லுவோம், வீடு மாறி நின்னா பிள்ளை திருந்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியாக நிற்கட்டும் என்று சொல்லி என் அம்மா பிரயாசப்பட்டு என்னுடைய ஒரு சித்தியினுடைய வீட்டில் என்னை அனுப்பி வைத்தார்கள். அங்கிருந்து தான் நான் கடமைக்காக முதலாவது ஆராதனைக்கு கடந்து செல்ல ஆரம்பித்தேன். நான் முதலாக ஒரு வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு கடந்து சென்ற போது வாழ்க்கையிலே பல கேள்விகள், பலவிதமான பாவங்கள், எல்லாவற்றும் சூழ்நிலையிலே நான் அந்த ஆராதனைக்கு போன போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஜெபிப்பதை போல நானும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் நான் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு கரம் என்னை தொட்டது. நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன், எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்க்கிறேன், எல்லாரும் இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். மீண்டும் நான் கண்களை மூடினேன், அந்த கரம் மீண்டும் என்னை தொட ஆரம்பித்தது. அப்பொழுதும் பார்க்கிறேன், போதகர் நின்ற இடத்திலே நிற்கிறார், ஜனங்கள் அவர்கள் பாட்டுக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மூன்றாவது நான் கண்ணை மூடும்போது அந்த கரம் மீண்டும் என்னை தொட்டது. அந்நேரமே பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட ஆரம்பித்தேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. எனக்குள்ளே பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணங்கள் வர ஆரம்பித்தது. என்னை இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்தேன்.
பாருங்கள், ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து, ஊழியம் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது, கிறிஸ்தவனாய் வாழ்ந்தாலும் இந்த வேத புஸ்தகத்தை ஒழுங்காய் படித்ததில்லை. ஏதோ சண்டே ஸ்கூல் சின்ன வயசுல பெற்றோருடைய தொந்தரவு தாங்க முடியாம தான் வேத புஸ்தகத்தை படித்திருக்கிறோம். வேதத்தையும் முழுமையாய் வாசித்து முடிக்காத நிலைமை. ஆனால் அவருக்காக ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைக்க ஆரம்பித்த போது என்னை அவருடைய ஊழியத்திற்காக நான் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். முதல் அடையாளமாக ஊழியம் என்றால் என்ன என்பது தெரியாத நிலைமையிலே நான் என்னுடைய உறவினருடைய வீட்டில் நின்று நான் அந்த கூட்டத்திற்கும் நான் அங்கே தங்கியும் இருந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு வேளையிலே ஒரு சகோதரியை சொன்னார்கள், இப்படியாக இவன் இந்த இடத்திலே ஊழியத்திற்கு போய் கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டு ஒரு சகோதரியை ஜெபிப்பதற்கு அழைத்து வந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க அழைத்து வந்த சூழ்நிலையை பார்த்தால் பயங்கரமான பிசாசின் போராட்டத்திலே சிக்கப்பட்டு அவர் அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த மகளை அந்த இடத்திலே ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். எனக்கு எப்படி பிசாசை துரத்துவது என்பது எனக்கு தெரியாது, எப்படி ஜெபிப்பது என்பது தெரியாது. ஆனாலும் ஊழியர்கள் ஜெபிப்பதையெல்லாம் பார்த்ததை வைத்து அன்றைக்கு அந்த மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த இரவு ஒரு மாற்றம் உருவாகிறது. அடுத்த நாள் மீண்டும் அதே சகோதரியை ஜெபிக்க கொண்டு வருகிறார்கள். பயங்கரமான அலக்களிப்பு. அப்பொழுது சில காரியங்களை நான் அந்த இரவுல நான் ஜெபித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. காரணம், சில சூழ்நிலைகளே பிசாசு கூட சில காரியத்தை வெளிப்படுத்துவான். அப்போ அந்த நேரத்திலே பிசாசு சொல்றான், அங்க பயங்கரமாய் அலக்களித்து கொண்டு, நீ தேவனுடைய நீதியை இன்னும் நிறைவேற்றவில்லை, ஆகவே இந்த சரீரத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி போராடி கொண்டிருந்தான். நான் இரவெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் தேவ நீதி என்றால் என்ன? வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது பேசினார், முதலாவது நீ ஞானஸ்தானத்திற்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. நான் இரவு ஒப்பு கொடுத்தேன். அடுத்த பகல் அந்த சகோதரியை ஜெபிக்க அழைத்து வந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஆவி அந்த மகளை விட்டு விலக ஆரம்பித்தது. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அன்றையிலிருந்து ஆண்டவர் சில அடையாளங்களோடு அற்புதங்களோடு 10 வருட காலங்கள் ஒரு ஊழியத்திலே உடன் ஊழியக்காரனாய் இருந்து தேவனுக்காக ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. 10 வருட காலங்கள் ஒரே ஊழியத்தில் நல்ல மேன்மையாக, நல்ல அபிஷேகத்தோடு, அடையாளத்தோடு அந்த இடத்திலே கர்த்தர் கனத்தோடு என்னை பயன்படுத்தி கொண்டிருந்தார். சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், ஊழியத்தின் பாதையிலே சில அவமானங்கள், பொய்யான சில குற்றச்சாட்டுகள் என்மேல் விழ ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு கேள்வி, நம்ம உண்மையாய் ஊழியம் செய்யும் போது இந்த பிரச்சனை என்றால் இனி ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? எதற்காக ஊழியம் செய்ய வேண்டும்? இந்த ஊழியத்தை இனி நான் செய்வதில்லை என்று சொல்லி இந்த வீட்டிலே, இந்த முதல் அறையிலே தான் நான் இருப்பேன். என் வேதத்தை தூக்கி என்னுடைய செல்ஃப் மேல போட்டு விட்டேன். இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இவ்வளவு வைராக்கியமாய் ஓடினேன், ஆனால் இவ்வளவு அவப்பெயர்கள் வருகிறதே என்று சொல்லி ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் நான் அப்படியே என்னை வெறுத்து தள்ளினவனாய் காணப்பட்டேன். ஒரு நாள் காலை வேளையிலே ஒரு அருமையான வயது முதிர்ந்த 70 வயது இருக்கும் அந்த போதகர், நான் எப்பவாவது அவரிடத்திலே பேசுவேன். அன்றைக்கு காலையிலே திடீரென்று சொல்லி அவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். நான் தூக்கத்திலே போனை எடுத்தேன். அவர் சொன்னார், தம்பி, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார் என்று சொல்லிவிட்டு போனை ஆஃப் பண்ணி வைத்து விட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஊழியத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன் என்பதையும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஊழியம் செய்யாமல் இருக்கிறேன் என்பதையும் சொல்லுவதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால்
அவர் சொன்ன வார்த்தை, அன்றை 10 மணி ஆகும், ஒரு 10:30 மணி ஆகும்போது தொலைபேசி ஒரு அழைப்பு வந்தது. ஒரு தாயார் வேதனையோடு அழைத்தார்கள், பிரதர், என் மகள் கல்லூரிக்கு போயிருக்கிறாள். அவள் கல்லூரியிலே மயங்கி விழுந்து எந்த ஞாபக சக்தியும் இல்லாமல் கல்லூரியில் இருந்து மருத்துவ பரிசோதனை செய்த பிற்பாடு இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்திற்கு பிள்ளையை கொண்டு போவதற்கு ஆம்புலன்ஸ்ல ஏற்றுவதற்கு நிற்கிறார்கள். நாங்கள் அங்கே போய்க் கொண்டிருக்கிறோம், எங்கள் மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. வேதனையோடு கேட்ட நேரத்திலே ஜெபிக்க முடியாது என்றும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் அந்த மகளிடத்திலே போய் நின்று அந்த இடத்திலே அந்த கல்லூரியிலே அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பதற்கு என்னிடத்திலே கேட்டுக்கொண்டபடியினால் நான் ஒரு சிறு ஜெபத்தை, ஆண்டவரே பிள்ளையுடைய ஜீவன் மீண்டும் வரட்டும், இந்த பிள்ளையை சாட்சியாய் நிறுத்தும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், நான் ஜெபிக்க ஆரம்பித்து முடித்து விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் அந்த குடும்பத்தினர் என்னை அழைத்தார்கள். பிரதர், மாலையிலே என் வீட்டிற்கு நீங்கள் ஜெபிக்க வர வேண்டும். நான் சொன்னேன், இல்லை, நான் இப்பொழுது அதிகமாய் ஊழியத்திற்கு போவதில்லை, ஜெபிக்க போவதில்லை. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், நான் உங்கள் மகளுக்கு என்ன ஆனது என்று சொல்லி கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆம்புலன்ஸ்ல ஏற்றுவதற்கு அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்க அந்த போனில் ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே 1 மணி நேரத்திற்கு மேலாக ஞாபக சக்தி இல்லாமல் இருந்த பிள்ளை அந்த ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் புதிய ஜீவனை கொடுத்து அந்த பிள்ளை எழும்ப ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியாது இந்த காரியங்கள். அந்த வீட்டிலே போனேன். அவர்கள் சொன்னார்கள், பிரதர், இப்படியாக நடந்தது. ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார். காலையிலே வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நிரூபிப்பேன். மாலையிலே அடையாளத்தோடு நிரூபித்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பமே. அதுக்கு பிற்பாடு 7 நாட்கள் முழு குடும்பமாய் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவர் சொன்னார், ஜெபமே ஜெயம் என்ற பேரிலே சுவிசேஷ ஊழியத்தை செய் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அவ்வண்ணமாக 2012ஆம் ஆண்டில் இருந்து நான் சுவிசேஷ ஊழியத்தை 10-11 வருடங்கள் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனையோ தடங்கல்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், ஊழியத்தை அழிப்பதற்கு எத்தனையோ விதமாய் யோசித்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். எனக்கு ஊழியத்திலே துணையாய் நிற்பதற்கு என் மனைவியை ஆண்டவர் தந்தார். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்காக ஓட பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 10 ஆண்டு காலங்களிலே பல ஸ்தாபன சபைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். பல 1000 பேர் கூடுகிற இடத்திலே நற்செய்தி கூட்டங்களிலே வார்த்தைகளை கொடுக்க பயன்படுத்தினார். இப்போ உபவாச கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், பலவிதமான முகாம்கள் நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நீ ஊழியத்தை செய்ய வேண்டும், எனக்காக சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன், நான் ஒருபோதும் சபை நடத்த மாட்டேன் என்று சொன்னேன். அப்படிதான் நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சில அடிகளை எனக்கு கொடுத்தார், சில நெருக்கங்களை எனக்கு கொடுத்தார். அந்த நெருக்கங்கள், அந்த உபத்திரவங்கள், ஒரு நாள் நான் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு பெரிய டாரஸ் லாரி என்னுடைய வாகனத்திலே மோதினது. வாகனத்திலே மோதின போது அந்த வாகனத்தினுடைய முன்பகுதி முழுவதும் சேதமடைந்த போதும் ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அந்த கார்ல இருந்து ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, இனி நீ சொன்னபடி நான் சபையை ஆரம்பிக்க போகிறேன். நாமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையை ஆரம்பிக்க போகிறேன். ஒப்பு கொடுத்தேன். கழிந்த ஆண்டு 16ஆம் தேதி ஆண்டவர் இந்த ஜெபமே ஜெயம் ஊழியத்தின் சார்பிலே சபையாக இந்த இடத்திலே கூடி கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்தார். ஆமே.
அநேக தேவ பிள்ளைகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் ஊழியங்களிலே பயன்படுத்தி வருகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவன் என் மேல் வைத்த அழைப்பு தான் காரணம். ஆமே. ஊழியத்தை விட்டு வெளியே வந்தோன்னு சொன்னாங்க, ஆல்பர்ட்டுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஊழியத்திலே பல நெருக்கங்களும் வேதனைகளும் அவமானங்களும் வந்தபோது சொன்னாங்க, இவனால இனி இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கும் தேவன் என்னை ஊழியத்திலே நிலைநாட்டி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சில வேளைகளே பல சபைகளுக்கு போகிறவர்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். நான் என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு எத்தனையோ சபையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை கூட இதுவரையிலும் இந்த சபைக்குள்ளே அழைத்ததும் இல்லை, அழைக்க போவதும் இல்லை. ஆமே. ஏனென்றால் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் அறிந்தபடியினால் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஊழியத்தின் நிமித்தமாக வெளியே வந்தபோது எனக்கு ஊழியக்காரருடைய அனுபவங்கள் இல்லை. யார் ஊழியக்காரங்கன்னு தெரியாது. ஊழியக்காரன் எப்படி பேசணும் என்பது தெரியாது. அப்போது என்னை ஊழியத்திலே அறிமுகப்படுத்தி, நீயும் ஒரு போதகன், நீயும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினது இன்றைக்கு கிள்ளியூர் வட்டாரம் பெந்தேகோஸ்தே கூட்டமைப்பில் அவர் மறைந்து போன அருமையான முன்னாள் தலைவர் அவர்கள் என்னை அந்த கூட்டமைப்பில் சேர்த்து கொண்டார்கள். இன்றைக்கு பல போதகர்கள் வந்திருக்கிறார்கள், வெளியே இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஐக்கியம்தான் இந்த ஐக்கியத்தை கொடுத்தது. ஆமே. ஆனா ஒரு போதகர், அப்ப சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு போதகர் என்ற முறையிலே நான் வேண்டாம் என்று சொன்ன பிறகும் எனக்கு இல்லை, உங்கள் மேல் அந்த அழைப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஏசிஎஸ்ஐ ஸ்தாபனமானது எனக்கு போதக பட்டத்தையும் கொடுத்து ஒரு போதக அபிஷேகத்தையும் அது கொடுத்தது. ஆமே. அல்லேலூயா. உங்களுக்கே பார்க்கும்போது சில வேளைகளில் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பக்கம் நடக்கிறத பார்த்தா ஆவிக்குரிய விதமா இருக்கு, மறுபக்கத்துல வந்திருக்கிறவங்களை பார்த்தா இன்னும் வித்தியாசமா இருக்குது. நான் சொல்றேன், ஆவியானவர் ஒருவர். ஆமே. அல்லேலூயா. எப்பொழுதுமே சபைகள் வேறுபாடுகளை களைந்து தேவனை மகிமைப்படுத்துவது நல்லது என்று விரும்புகிறேன் நான். ஏனென்றால் சுவிசேஷ ஊழியம் செய்தபோது பட்டி தொட்டி கிராமங்களிலே கர்த்தர் கொண்டு போய் அங்கிருக்கிற சபைகளையும் பார்க்க வைத்தார். பிரபலமாய் கோபுரங்கள் கட்டி எழுப்பப்பட்ட சபைகளிலும் வாய்ப்புகளை கொடுத்தார். எல்லா இடத்திலும் ஊழியம் செய்தனால அத்தனை போதகர்களுடைய கண்ணீரையும் நான் பார்த்தவன். ஆகவே சொல்லுகிறேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு எழுப்புதலின் காலம் உருவாக்கப்படுகிறது. அது இங்கிருந்து ஆரம்பிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. என்கிட்ட பலர் கேட்பாங்க, உங்களை சுத்தி ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க, மறுபக்கத்துல பார்த்தா எல்லாம் சிஎஸ்ஏ மாதிரி ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களே. நான் சொல்லுவேன், எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். நாம் அங்கே போகும்போது யார் என்பது அப்பதான் தெரியும்னு சொல்லுவேன். ஆமே. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லை போல இருக்குது. ஆமே. என்னைக்கோ அழிஞ்சு போவான்னு சொன்ன என் வாழ்க்கையில ஆண்டவர் இதோட விடலை பாருங்க. இன்றைக்கு மானாமதுரையிலே ஒரு சபை கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடப்பட்டு வேலைகள் நடைபெற உள்ளது. ஆமேன்னு சொல்லுங்க பாபம். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சபை கட்டப்பட்டு இன்னைக்கு என் சபையை காட்டிலும் அங்கு அநேக ஜனங்களை கொடுத்து இங்கிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், என்னை காட்டிலும் பெரிய பெரிய ஊழியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஆண்டவர்
இந்த ஊழியத்தை நடத்த போகிறார். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். எந்த சபைக்கும் போகல, ஆராதிக்கலை என்று சொன்னால் இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஆராதனை காலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நான் பல நேரங்கள் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு பாடலை எனக்குள்ளே எப்பொழுதும் பாட வைத்துக் கொண்டே இருப்பார். அதனுடைய ஒரு சில அடிகளை நாம் சேர்ந்து பாடி நாம் மற்ற பகுதிக்கு போக நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அப்படியே நாம் ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்னை காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அப்படியே கைகளை தட்டி பாடலாமே. ஆமென். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி. எத்தனையோ பேர் அழிக்க நினைத்தாங்க, ஆனா அழிக்க முடியல. எத்தனையோ பேர் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க, அங்கேதான் ஆரம்பத்தை தேவன் கொடுத்தார். விசுவாசத்தோடு எல்லா கரங்களை தட்டி நல்ல கரங்களை. ஆமென். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை கூட அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆமென். அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே. நீங்க சேர்ந்து சொல்லுவோமா ஒரு நிமிஷம்? உங்க காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. மனிதர் அழைத்த கரங்கள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கரங்கள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, நாதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல,
உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருப்பேன். உங்க அன்புக்கு இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்று விட கையை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை என்ன காப்பதால். உங்க வாழ்க்கையில கூட இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். இல்லை, உங்க அழைப்பு இருந்ததால நாளிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, உங்க அன்பிற்கு 12 ஆண்டு காலங்கள் ஜெபமே ஜெயம் ஊழியத்தை நடத்துவதற்கும் 1 ஆண்டு காலம் சபையை நடத்துவதற்கும் ஆண்டவரே கிருபையை கொடுத்தீரே. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாய் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Thank you.